So previous class we discussed that universal relay. Actually, relay is main component in substation or any power system. Power system we have main component is relay. Based on the different types of relay, we can have same hardware. Hardware வந்து பாத்தீங்கன்னா சேமா இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணிட்டு ஆர்கிடெக்சர் இஸ் சேம். It's called a universal UR means universal relay. இது வந்து வேரியஸ் ஃபேமிலிஸ் இருக்கு. டிரான்ஸ்மிஷன் லைன்ல பாத்தீங்கன்னா L60, L90, D60. This is the various deep and distance relay. Time distance transmission distance relay D60. L60 என்றது transmission line phase comparison. Phase வந்து comparison பண்றதுக்கு இந்த L60 relay வச்சிருப்பாங்க. L90 relay வந்து பாத்தீங்கன்னா current differential relay. Current or difference வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு we can use current differential relay. இதான் வந்து universal relay family. So ஒரே relay வந்து various placeல யூஸ் பண்ணுவாங்க. அது transmission, distribution, system software, generator. So distributionல பாத்தீங்கன்னா F3X feederல வந்து we can use F3X relay and F60 வந்து feederல யூஸ் பண்ணுவாங்க. comparative with frequency. அப்புறம் வந்து 60 T60 transformer comparative. So transformerல we can use T60 and 3C30 வந்து கண்ட்ரோல்ல வந்து யூஸ் பண்ணுவாங்க. 360 வந்து பிரேக்கர் மேனேஜ்மெண்ட்ல யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் சிஸ்டம் சாஃப்ட்வேர் பாத்தீங்கன்னா URPC and PMCS entry level hardware. இது entry levelல URPC யூஸ் பண்ணுவாங்க சாஃப்ட்வேர். And next one generator sideல G60, B30, B90. G in the generator and B in the bus barல யூஸ் பண்றது வந்து basic 6 feeder, 3B90 வந்து for 30 feeder. Based on the location we can change the relay type. Okay, relay universal relay construction architecture எல்லாம் சேமா தான் இருக்கும். Place எங்க யூஸ் பண்றோமோ அதை பொறுத்து we can change the relay. So next one, this is the features of universal relay. Main flexi logic, distributor flexi logic, visual input output, reduce hardware cost. This is the feature of universal relay. Expandable input output, flash memory for field upgrade, drawout model for serviceability, common model reduce spare cost, test mode for forcing contact input output stage. IR synchronization, time synchronization. These are all the features of these all relays. எல்லா relay வந்து இந்த features வச்சிருக்கும். And next one the protective relay logic. எப்படி வந்து லாஜிக் ப்ரொடக்டிவ் ரிலே வந்து லாஜிக் எப்படி கிரியேட் பண்றாங்க அப்படின்ட்டு. So this is our logic. Here we have flexible logic. Okay, flexible logic. இங்க வந்து பாத்தீங்கன்னா engine. Okay, here logic எப்படி கிரியேட் பண்றாங்கன்னா first of all contact input, visual input, remote input. So ரிலேக்கு வந்து என்னென்ன இன்புட் கொடுப்பாங்கன்னா இதுதான் இன்புட், கான்டாக்ட்
contact input, visual input, remote input. So the flexi logic கொடுத்தாங்கன்னா flexi logic கொடுத்தாங்கன்னா the timer launch latch, okay, that is the flexi logic. அப்புறம் வந்து element எந்த elementல வந்து கண்ட்ரோல் இருக்கணும், ஓகே. அது இது வந்து இன்புட்ஸ் கொடுத்தீங்கன்னா எந்தெந்த எலமெண்ட் வரும், விஷுவல் அவுட்புட், கான்டாக்ட் அவுட்புட். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா வேரியஸ் ரிலேஸ் இருக்கு. ரிலேஸ் எல்லாமே வந்து இந்த லாஜிக் வச்சு தான் ஆப்ரேட் ஆகும், ஓகேவா. லாஜிக்ன்றது எப்ப வந்து கரண்ட் வந்து ஒரு பர்டிகுலர் வேல்யூட இன்க்ரீஸ் ஆகுது, அப்படி வோல்டேஜ் கரண்ட் ஆர் வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுறப்ப எந்தெந்த ரிலே வந்து ஆப்ரேட் ஆகணும், தட்ஸ் a லாஜிக். லாஜிக் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இட்ஸ் a லாஜிக். ஃப்ளெக்ஸி லாஜிக் தான் இங்க ஒரு மெயின் பிளாக் இஸ் ஃப்ளெக்ஸி லாஜிக். இந்த ஃப்ளெக்ஸி லாஜிக் இன்புட் பாத்தீங்கன்னா கான்டாக்ட் இன்புட்ல வரும், விஷுவல் இன்புட், ரிமோட் இன்புட். கான்டாக்ட் இன்புட்னா கான்டாக்ட் யார் பேசாதீங்க, யார் வந்து அந்த ரிலே கூட கான்டாக்ட் இருக்காங்களோ அவங்க இன்புட் கூட வரும். விஷுவலா இன்புட் வந்து விஷுவலா இன்புட் வரும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரிமோட்னா இப்ப சப்ஸ்டேஷன் ரிமோட்ல இருந்து we get the input. These are all the inputs. இந்த flexi logic வந்து இந்த லாஜிக் என்ன இருக்கும்னா கேட்ஸ் இருக்கும், டைமர் இருக்கும், லேட்ச் இருக்கும். கேட்னா என்ன, எப்ப வந்து கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது அதை மானிட்டர் பண்றது தான் கேட். இப்போ கரண்ட் வந்து பர்டிகுலர் வேல்யூட இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அந்த கேட் வந்து சிக்னலை கொடுக்கும், ஓகே. சிக்னல் ஜென்ரேட், ஓகே, சிக்னல் ஜென்ரேட் பண்ணும். டைமர் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் இம்பார்ட்டன்ட் ரிலேல டைமர் தான் இம்பார்ட்டன்ட். எவ்வளோ மில்லி செகண்ட்ல ஃபால்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டு சர்க்யூட் பிரேக்கர் ஆர் அதர் எக்யூப்மெண்ட்டுக்கு வந்து சிக்னல் கொடுக்காது. தட்ஸ் டைமர் வந்து இம்பார்ட்டன்ட். லாட்ச்ன்றது சம் டிலே கிரியேட் பண்றது. இப்போ நம்ம ஃபால்ட் வந்து உடனே ரிமூவ் பண்ணக்கூடாது. ஒரு 1 செகண்ட் ஆர் 3 செகண்ட் வந்து யூ ஹேவ் டு வெயிட். அது லாட்ச்ன்றது வெயிட் பண்றது. 1 செகண்ட் ஆர் 3 செகண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கு மேல போச்சுன்னா தான் வெரி ஃபாஸ்டா வந்து ஆக்ட் ஆகும், ஓகே. அப்புறம் இந்த லாஜிக் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளெக்ஸி லாஜிக் வந்து பாத்தீங்கன்னா அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா எலமெண்ட் நல்ல சர்க்யூட் பிரேக்கர் அப்படின்னா சம் அதர் எலமெண்ட்டுக்கு வந்து அவுட்புட் கொடுக்கும். விஷுவல் அவுட்புட், விஷுவலா பாக்குறது அவுட்புட், எவ்வளவு கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, எவ்வளவு வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது விஷுவலா பாக்குறது. அண்ட் கான்டாக்ட் அவுட்புட் எந்த கான்டாக்ட்ஸ்லாம் இருக்கோ அது வந்து அவுட்புட் வரும். ஃப்ளெக்ஸி லாஜிக் வந்து ரிலே கூட கனெக்ட் ஆயிருக்கும், ஓகே. ஃப்ளெக்ஸி லாஜிக்ல தான் கேட், டைமர்ஸ், லாட்ச்லாம் இருக்கும். இது வந்து கேட் கனெக்ட் டு தி கேட், ரிலே கூட கனெக்ட் ஆயிருக்கும். ஒவ்வொரு ரிலேக்கும் தனித்தனி லாஜிக் வச்சிருப்பாங்க. திஸ் இஸ் ஒன் ரிலே, திஸ் ஃபார் another ரிலே அண்ட் ஆல்சோ another ரிலே, ஓகேவா. ஒவ்வொரு ரிலேக்கும் ஒரு லாஜிக் இருக்கும், ஓகே. ஒவ்வொரு ரிலேக்கும் எந்த டைம்ல ஆப்ரேட் ஆகணும், எந்த மானிட்டர் பண்ணணும் என்ன இருக்கும். ஒரு ரிலேக்கும் ஒவ்வொரு ரிலேக்கும் தனித்தனி லாஜிக் ஷுட் ஹேஸ். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து ஃப்ளெக்ஸி லாஜிக் பாத்தீங்கன்னா பிக்அப் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் டேர்ம்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் ரிலேல. பிக்அப், ஃபார்வர்ட், ரிமோட் ஃபார்வர்ட் அண்ட் அசைன் விஷுவல். ஸோ எப்போ அந்த ரிலே ஆப்ரேட் ஆகணும்னு பாத்தீங்கன்னா பிக்அப்னா நான் பிக்அப்னா என்ன, பைக்கை பிக்அப் பண்ற சொல்லுவாங்கல்ல. தட் இஸ் எப்போ வந்து ரிலே ஆப்ரேட் ஆகும், தட்ஸ் பிக்அப் டைமிங் எந்த ரிலேல ஆப்ரேட் ஆகும். லிசன், ரிலே ஆப்ரேட் ஆகணும்னா இத மூணுத்தோட ஆபரேஷனை பார்க்கும். இது மூணுமே அண்டானாதான். அண்டோட ஃபங்க்ஷன் என்ன, அண்ட் கேட் ஃபங்க்ஷன் என்னப்பா, ரெண்டு இன்புட் தான் 1 1, ஓகே. மோர் தேன் 1 and 2 இன்புட்ஸ் இருந்துச்சுன்னா ஆல் த இன்புட்ஸ் ஆர் ஹை, அவுட்புட் இஸ் ஹை, ஓகே. அந்த லாஜிக் படி தான் இங்க ஒர்க் ஆகும். இந்த மூணுமே வந்து பிக்அப் வந்து வந்துடுச்சு. அதாவது எப்போ வந்து கரண்ட் வந்து ஓபன் பண்ண சிக்னல் வந்துச்சு
ஃபார்வர்ட் கரண்ட் வந்திருக்கு பிளஸ் ரிமோட் ஃபார்வர்ட். இது மூணுமே வந்த பிறகுதான் இங்க அண்டா ஆகும். இந்த அண்டான பிறகுதான் ஆப்ரேட் ஆகும். அந்த ரிலே வந்து ஆப்ரேட் ஆகும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பிக்அப் பண்ணணும். பிக்அப்ன்றது டைம், எந்த டைம்ல வந்து ஓப்பன் ஆகணும் க்ளோஸ் ஆகணும் டைம் இருக்கும். ஓகே, அதான் பிக்அப் சொல்லுவாங்க ரிலேல. ஃபார்வர்டுனா ஃபார்வர்டா இருக்கா ரிவர்ஸா இருக்கா பார்ப்பாங்க. ஃபார்வர்டு இருந்துச்சுன்னா ஏதாவது மூணுமே வந்து ஐயா இருந்தாதான் அந்த ரிலே வந்து ஆப்ரேட் ஆகும். இந்த லாஜிக் நோட் பண்ணிங்க. ஃப்ளெக்ஸி லாஜிக், இதுதான் ஃப்ளெக்ஸி லாஜிக். இல்லைன்னா அசைன் விஷுவலினா விஷுவலா வந்து we can turn on turn off சிக்னல் கொடுக்காது. ஓகே, these are logic, ஃப்ளெக்ஸி லாஜிக். பிக்அப், ஃபார்வர்ட், ரிமோட் ஃபார்வர்ட், இது அண்டு. இது மூணுத்தோட அண்டோட வேல்யூ தான் இருந்துச்சுன்னா ரெண்டு எல்லாமே ஹையர் வேல்யூ இருந்துச்சுன்னா இட் இஸ் ஆப்ரேட் த ரிலே. இந்த ஃப்ளெக்ஸி லாஜிக் வந்து ஆப்ரேஷன் ரிலே கொடுக்கும். ஸோ திஸ் ஆர் பிக்அப் ஆப்ரேஷன் எப்படி வருதுன்னா protective element and not இது. ஓகே, enable function input வந்து enable, output வந்து pickup. Source function enable source block. so your function வந்து protective element வந்து எதுனா இருக்கலாம். இது லாஜிக் வந்து எதுனா இருக்கலாம். ஃபங்க்ஷன் அவுட் வந்து பிக்அப், ஆப்ரேட், டிராப் அவுட். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா சொன்னல, இது வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் ஆப்ரேஷன் கேட் ஆப்ரேஷன் பேஸ் பண்ணி நம்பர் ஆஃப் இன்புட்ஸ். ஒரு இன்புட் இருந்துச்சுன்னா நாட்டுக்கு ஒரு இன்புட் தான் இருக்கும். நாட்டுல ஒரு இன்புட், ஆருக்கு வந்து 2 to 16 இன்புட்ஸ். ஆரோட இது எழுதிங்க, இந்த ட்ரூத் டேபிள் எழுதிங்க, டேபிள் எழுதிங்க. டேபிள்ல வந்து நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இன்புட் தான் இருக்கும். ஸோ எப்போ இன்புட் இஸ் 0 மீன்ஸ் வில் கெட் ஒன் அவுட்புட் கிடைக்கும். ஓகே, ஆர் கேட் வந்து பார்த்தீங்கன்னா 2 to 16 இன்புட்ஸ் இருக்கும். ஆர் கேட்ல 2 to 16 இன்புட்ஸ். ஆர் கேட்டோட லாஜிக் என்ன? எப்போ வந்து ஒன்று வரும் அவுட்புட்? எனி இன்புட் இஸ் 1, the output is 1. ஓகே, ஏன்னா ஒரு இன்புட் 1 இருந்துச்சுன்னா அவுட்புட் வந்து 1 தான் வரும். 2-3 இன்புட் 1 இருந்தாலும் அவுட்புட் வந்து 1 தான். ஓகே, தட்ஸ் ஆர் கேட். சிடான் அண்ட் கேட் 16 இன்புட் இருந்தா 16 இன்புட் இருந்து 2 இன்புட்ஸ் ஆர் 2 16 இன்புட்ஸ். 2 இன்புட் இருந்தா both the inputs சொல்லுவீங்க. all the inputs are high. எல்லா இன்புட்டும் ஹையா இருந்தா தான் 1 வரும். ஓகே, சிடான் நார் கேட் எந்த கேட்ஸ் இருக்குது? பேசிக் கேட்ஸ் அண்ட் ஆறு நாட், அதுதான் பேசிக் கேட். அந்த பேசிக் கேட்ல இருந்தா மற்ற கேட்லாம் ட்ரை பண்ணிருப்பாங்க. அப்ப நார் கேட் எந்த கேட்ஸ் இருந்தது? நார் கேட் எந்தெந்த கேட்ஸ் இருந்தது? நார் கேட் இங்க என்ன இருக்கு? ஆர் இருக்கு, முன்னாடி அண்டோ ஆரோ நாட்டோ. ஆர் ஃபர்ஸ்ட் இருக்கும், ஆர் கேட் ஃபர்ஸ்ட் இருக்கும், அடுத்தது நாட் கேட் இருக்கும். அது ரெண்டும் சேர்ந்தது தான் நார் கேட். அப்ப நாண்ட் என்ன வரும்? அண்ட் பிளஸ் நாட், நாண்ட் கேட். எக்ஸான்றது அது காம்பினேஷன் வரும். ஓகே, அது வந்து ஏ பார் பி பிளஸ் பி பார் ஏ அண்ட் ஆர் எல்லாம் காம்பினேஷன் வரும். ஸோ சிடான் ஸோ நார் கேட் வந்து பார்த்தீங்கன்னா 2 to 16 இன்புட்ஸ் இருக்கலாம். நார் கேட் எப்போ 0வா இருக்கும்? எப்போ 1ஆ இருக்கும்? அவுட்புட் எப்போ 1ஆ இருக்கும்? நார் கேட் அவுட்புட் எப்போ 1ஆ இருக்கும்? all the inputs are 0 or low. okay, all the inputs are 0 ஆ இருந்தனா தான் நார் கேட்டோட அவுட்புட் வந்து 1ஆ இருக்கும். ஓகே, ஒரு அண்ட் கேட்டோட அவுட்புட் எப்போ 1ஆ இருக்கும்? இல்லாத
any input is 0, any input is 0, NAND gated output வந்து 1 ஆ இருக்கும். XOR வந்து ரெண்டே ரெண்டு இன்புட் தான், only one input is 1, only one input 1 ஆ இருந்தாலே அவுட்புட் வந்து 1 ஆ இருக்கும். ஸோ இதுதான் லாஜிக். இந்த லாஜிக் கேட்ஸ் தான் மெயினாக ரிலேஸ்ல யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆக்சுவலாக லாஜிக்கல் ஃபங்க்ஷன் பேஸ் பண்ணி தான் ரிலே ஒர்க் ஆகும். ஓகே, மோஸ்ட்லி வந்து எலக்ட்ரானிக்ஸ் டிஜிட்டல் ரிலே தான் யூஸ் பண்ணுவாங்க. டிஜிட்டல் ரிலே வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்டாக அந்த லாஜிக் கேட்ஸ் பொறுத்து தான் இருக்கும். ஓகே, டிஜிட்டல் ரிலே தான் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து டிஜிட்டல் லாஜிக் பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். ஓகே, இதுதான் ட்ரூத் டேபிள். ஸோ இதுதான் இன்புட் 1, இன்புட் 2, அவுட்புட். இது ட்ரூத் டேபிள் உங்களுக்கு தெரியும். இன்புட் ஐயான்றது இன்புட் 1, இன்புட் 2, முக்கியமான அண்ட் அவுட்புட் என்ன வரும்? IN1, IN2, அவுட்புட் வந்து ஆல் த இன்புட்ஸ் ஆர் ஐ, we get 1 அவுட்புட். NAND கேட் வந்து all the inputs are I, will get low value. OR gate all the inputs, any one input is 1, will get high value. So எழுதிங்க, அது லாஜிக். இது ட்ரூத் டேபிள் வித் லாஜிக் எழுதிச்சா? நெக்ஸ்ட் எழுதிங்க another logic. NOR XOR அப்புறம் NOT, NOR XOR and NOT gate. NOR பார்த்தீங்கன்னா all the inputs are 0, will get output 1. And XOR பார்த்தீங்கன்னா any one input is 1, will get high or 1. NOT gate வந்து input is 0, will get high value in output. டைமர், ஓகேவா? இங்க வந்து பாத்தீங்கன்னா டைமர் வந்து பாத்தீங்கன்னா மெயின் இம்பார்ட்டன்ட் இன் லாஜிக். ஓகே, பிக்அப் அண்ட் டிராப் அவுட் இருக்கும். பிக்அப்னா எப்போ வந்து ரிலே வந்து கம் டு கான்டாக்ட் ஆன் பண்ற பிக்அப். டிராப் அவுட்னா விடுறது. ஓகே, டிராப் அவுட். ஓகே, டிராப் அவுட்னா வெளியே வர்றது. பிக்அப்னா ஆன் ஆகிறது, டிராப் அவுட்னா வெளியே வர்றது. எல்லாத்துக்கும் ஒரு டைமிங் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிக்அப் வந்து இப்போ நார்மலாக ஆப்ரேட் ஆகிருக்கு. இப்போ பிக்அப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டைம்ல பிக்அப் ஆகுது. லிசன், இப்போ இன்புட் வந்துட்டே இருக்கு. இப்போ ஃபால்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, ஃபால்ட் கரண்ட் ஒரு ஃபால்ட் வோல்டேஜ் வரப்ப ரிலே வந்து பிக்அப் ஆகும். பிக்அப் ஆகிறப்ப ஆன் ஆகும். அப்போ வந்து ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் ஆஃப் ஆகும். ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் அது ரெக்டிஃபை ஆகிடுச்சுன்னா டிராப் அவுட் ஆகும். டிராப் அவுட்னா திருப்பி வந்து நார்மலுக்கு வரணும். டிராப் அவுட் ஆகுது வந்து பாத்தீங்கன்னா டிராப் அவுட் ஆகுது. இப்ப இந்த பாயிண்ட்ல டிராப் அவுட் சிக்னல் வருதுன்னா ஒரு சம் டைம் கழிச்சு தான் பிக்அப் வந்து நார்மல் இதுக்கு வரும். புரியுதா? இது ராஜேஷ். இங்க வந்து பாத்தீங்கன்னா பிக்அப் வந்து நார்மலா ஒர்க் ஆகிட்டே இருக்கலாம். ரிலே ஒரு டைம்க்கு ஒரு ஃபால்ட் ஆர் எனி அப்நார்மல் கண்டிஷன் வருதுன்னா ரிலே கிவ் த சிக்னல், பிக்அப் சிக்னல் கொடுக்கும். ஸோ அந்த ஃபால்ட் இருக்கிற வரைக்கும் பிக்அப் சிக்னல் இருந்தே இருக்கும். ஓகேவா? அந்த ஃபால்ட் வந்து கிளியர் ஆயிடுச்சு. அப்போ அது என்ன சிக்னல் வரணும்? டிராப் அவுட் சிக்னல் வரணும். ஃபால்ட்டே வந்து இந்த பாயிண்ட்ல வந்து கிளியர் ஆகுது. டிராப் அவுட் சிக்னல் வந்த பிறகு டிராப் அவுட் சிக்னல் வந்து வரும். டிராப் அவுட் சிக்னல் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் பிக்அப் வந்து நார்மல் ஸ்டேட்டுக்கு வரும். புரியுதா? இந்த டைம் கிளாக் சிக்னல். ஓகே, பிக்அப் அண்ட் டிராப். பிக்அப் வந்து ஃபால்ட் ஆர் அப்நார்மல் கண்டிஷன் வரப்ப ஆன் ஆகும். அது ஃபால்ட் இருக்கிற வரைக்கும் அந்த ஆன்லயே இருக்கும். ஃபால்ட் கிளியர் ஆயிடுச்சுன்னா டிராப் அவுட் சிக்னல் வரணும். டிராப் அவுட் சிக்னல் வந்த பிறகு பிக்அப் வந்து திருப்பி நார்மலுக்கு வந்துடும். டிராப் அவுட் மட்டும் கண்டினியூஸா போயிட்டு இருக்கும். ஓகே, அப்போ வந்து பாத்தீங்கன்னா டிராப் அவுட் சிக்னல் இங்க வரும். அப்போ பிக்அப் வந்து சம்டைம் கொஞ்சம் கழிச்சு it will be come to the normal value and drop out மட்டும் சிக்னல் எடுத்துட்டே இருக்கும். டிராப் பண்ணீங்க டைமரோட லாஜிக் இதான். டைமர் இருக்குல்ல, நம்ம ஆக்சுவலா வந்து ரிலேல ஒரு டைமர் இருக்கும். அந்த டைமரோட லாஜிக் இப்படிதான் இருக்கும். ரிலேல இருக்க டைமரோட லாஜிக்
இது எப்படி இருக்கும் அதான் பிக்கப் வரும். பிக்கப் வர சொல்ல அப்நார்மல் கண்டிஷன் தான் பிக்கப் வரும். ஆஃப்டர் தட் அப்நார்மல் கண்டிஷன் போன பிறகு டிராப் அவுட் சிக்னல் வரும். டிராப் அவுட் சிக்னல் வந்தவொடனே பிக்கப் வந்து சம் டிலேக்கு அப்புறம் திருப்பி வந்து நார்மல் ஸ்டேட்டுக்கே வந்துடும். டிராப் அவுட் மட்டும் இருந்துட்டே இருக்கும். ஸோ திஸ் இஸ் யுவர் கவுண்டர். நம்மளே கவுண்டரும் ஒரு காம்பனண்ட் இன் த ரிலே. ஓகே, வாட்ஸ் த பர்பஸ் ஆஃப் கவுண்டர் ஹியர்? செட்டிங் வந்து பாத்தீங்கன்னா கவுண்டர் ஒன் ஃபங்க்ஷன். ஓகே, எல்லாம் செட்டிங் இதை வச்சிருப்பாங்க. எனேபிள் 1 கவுண்ட் பண்றது. ஓகே, அதாவது எவ்வளவு நேரம் ஃபால்ட் வருதுன்னா கவுண்ட் பண்ணிட்டே இருக்கும். ஓகே, எவ்வளவு நேரம் ஃபால்ட் இருக்கு பிளஸ் எவ்வளவு நேரத்துல பிக்கப் வருது. பிக்கப் ஃபால்ட் ஆனா எவ்வளவு நேரத்துக்குள்ள பிக்கப்னா எப்போ ஃபால்ட்ட டிஸ்கிரைப் பண்றது. ஓகே, ஆப்ரேட் ஆகுது இல்லையா, ஆப்ரேட் ஆகுது பிக்கப். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு நேரத்துக்குள்ள ஆகுதுன்னு பார்க்கும். அது கவுண்ட் பண்ணிட்டே இருக்கும். கவுண்டர் தான் இம்பார்ட்டன்ட். டைமர் இருந்தாலே ஒரு கவுண்டர் இருக்கும். ஸோ திஸ் ஆர் அங்கே சாஃப்ட்வேர்ல யூஸ் பண்ணியிருக்காங்க எப்படி வந்து வர்றதுன்ட்டு. ஜி பவர் மேனேஜ்மெண்ட் அங்கே கம்பெனி ஜி கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, ஜி ஜென்ரல் எலக்ட்ரானிக்ஸா, ஜென்ரல் இன்ஜினியரிங்கா, அது ஒரு கம்பெனி இருக்கு. அவங்க யூஸ் பண்ற சாஃப்ட்வேர் வந்து பாத்தீங்கன்னா they use logic. So these are softwareல so these are protective relay logic engine. Okay, previous பார்த்தது வந்து protective relay logic engine. And next வந்து relay to relay data communication. relay to data ரிலேக்கோ எப்படி டேட்டா கம்யூனிகேஷன் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம்.